சென்னை தேனாம்பேட்டை அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுண்டை ஏற்பட்டது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சமயமணி, செய்தி குறித்த முழுவதும். வணக்கம். தமிழக அரசின் துறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் 4% இட ஒதுக்கீட்டில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் 1% உள் ஒதுக்கீடு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வை மாற்றுத்திறனாளிகள் கடந்த சில நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு முன்னதாக எழும்பூர் பகுதியிலும் தொடர்ந்து கிண்டி பகுதியிலும் சாலை மறியல் போராட்டத்தில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் ஈடுபட்ட சூழலில் தற்போது இன்றைய தினம் சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் உள்ள டிஎம்எஸ் வளாகம் அருகே உள்ள சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பார்வை மாற்றுத்திறனாளிகளை அகற்றுவதற்காக போலீசார் அங்கு குவிக்கப்பட்ட நிலையில் போலீசாருக்கும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. குறிப்பாக இவ்விவகாரம் குறித்து பார்க்கும்போது தமிழக அரசின் துறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் 4% இடஒதுக்கீட்டில் 1% உள் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் எனவும், அதே போன்று ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் எனவும், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பார்வை மாற்றுத்திறனாளிகளான சிறப்பு தேர்வு உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஈடுபட்டு வருகின்றனர். முதலில் வள்ளுவர் கோட்டத்திலும் தொடர்ந்து கிண்டி, எழும்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வந்த சூழலில் இன்றைய தினமும் மாற்றுத்திறனாளிகள் சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலானது காணப்பட்டது. குறிப்பாக அனைத்து வாகனங்களுமே பிரதான சாலை என்பதால், அதாவது அண்ணா சாலை பிரதான சாலை என்பதால் தேனாம்பேட்டை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஈடுபட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பார்வை மாற்றுத்திறனாளிகளை அப்புறப்படுத்திய போலீசார் அவர்களை கைது செய்து தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அதே வேளையில் சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலை அருகில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையரகத்தில் அமைச்சர் கீதா ஜீவனுடன் போராட்டத்தில் ஈடுபடும் மாற்றுத்திறனாளிகள் அதே வேளையில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சமயமணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.